என்னப்பா நீயும் மற்றவங்கள மாதிரி வியூஸ்க்காக சினிமாடிகள் படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னா இல்லைங்க. ரீசெண்டாக நம்ம ராஷ்மிகா மந்தனா நடிகை அவங்களோட கல்யாணத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆனால் இந்த இமேஜில் கீழே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன், கொடவா. அதுதான் நமக்கு தேவை. இந்த கொடவா அப்படிங்கிறது ஒரு இன மக்கள். இவங்க என்னென்னா இது ட்ரைபல், அதாவது மலைவாழ் மக்கள். ராஷ்மிகா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. சரி, இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் கூர்க் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அது முழுக்க முழுக்க இவங்களோட பழக்க வழக்கங்கள், இவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் சொல்லியிருக்கும். கூர்க் இந்த வார்த்தையை தமிழில் குடகுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டோட முக்கிய நீராதாரமான நதி காவேரி நதி இருக்கு இல்லையா, பொன்னி நதி, அதோட ஆரிஜின், அதாவது அது ஆரம்பிக்கிற இடம், தொடங்குகிற இடம் கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் குடகுன்னு சொல்லுவாங்க. குடகு மலைன்னு பாட்டு இருக்குது. ஈவன் விநாயகர் படத்தில் கூட அகத்தியர் தன்னோட கமண்டலத்துலேருந்து அதை உருவாக்குறது தான் காவேரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் வரும். ரைட். அதாவது உலகத்தையே கான்குயர் பண்ண அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இருந்தார் இல்லையா, அவர் இந்தியாவில் தான் முதல்ல தன்னோட போர்ப்படையை வச்சு அரண்டு போகிறாரு. ஏன் அரண்டு போகிறார் அப்படின்னா, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு வார்ஃபேர் நம்ம இந்தியாவில் தான் இருந்துச்சு. அதுதான் யானைப்படை. அதை கொண்டு போய் அலெக்சாண்டரை மிரட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா போரஸ் எனப்படும் புருஷோத்தமர் மன்னர். சரி, அலெக்சாண்டருக்கு இங்கே என்ன பங்கு அப்படின்னா, இந்த கொடவு மக்கள் எல்லாருமே அலெக்சாண்டரோட படைகள் இங்கே அதில் சிலர் இங்கேயே தங்கிட்டாங்க. அவங்களோட வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருக்க இந்த காஸ்டியூம், இது பேர் தான் குப்பியா. ரெண்டாவது, இவங்க மட்டும் லைசன்ஸ் இல்லாமல் கன்று வச்சுக்கலாம். இது அவங்களுக்கான ஒரு ப்ரிவிலேஜ். அடுத்து கேனோயிங், ராப்பலிங், ரிவர் ராஃப்டிங், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த லெசனில் ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக அந்த லெசனை போய் புக்கில் எடுத்து படித்து பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.